ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சினிமா. இன்றைக்கி ருத்ரமாதேவி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேசியாகணும். ஏன்னா இந்த வரலாற்று படங்கள் அப்படின்னு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக பாகுபலியை வச்சு தான் எல்லாருமே இப்போ கம்பேர் பண்ணுறாங்க. அதில் தமிழ் படங்களில் வீழ்ந்தது பார்த்திங்கன்னா புலி. பாகுபலி வந்ததுக்கப்புறம் அந்த புலியோட ட்ரெய்லரெல்லாம் பார்த்து எல்லாருமே பாகுபலி ரேஞ்சுக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சப்போ சிம்புத்தேவன் இம்சேரவசன் 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு காமெடி ஸ்டோரியை வச்சு படம் பண்ணியிருந்தது சொதப்பலாக இருந்ததுனால படம் சரியாக போகலை அல்லது பல கடுமையான விமர்சனங்களை சந்தித்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸில் ஒரு எதிர்பார்த்த வசூலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி தெலுங்கில் சில நாட்களுக்கு முன்னால் ருத்ரமாதேவி படம் ஆந்திராவில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் பாகுபலி கூட கம்பேர் பண்ணியே பல ரிவ்யூ நம்மளை மாதிரி விமர்சகர்கள் யூடியூப்லேயும் நெட்லேயும் போட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்ததுனால அங்கே படம் எதிர்பார்த்த ஒரு வரவேற்பை பெறவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ருத்ரமாதேவி படம் ஒரு ரொம்ப கேவலமாகவோ அல்லது ஒரு கஷ்டப்படாமல் ஈஸியாக எடுத்துடல அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ருத்ரமாதேவி படத்துக்கும் கண்டிப்பாக அந்த கதைக்கும் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ருத்ரமாதேவிங்கிறவங்க ஒரு தெலுங்கானாவில் வாரங்கள் ஆண்டுட்டு இருந்த ஒரு ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாறு இருக்குது, கூகுளில் தேடி பார்த்துக்குங்க. நம்ம போதி தர்மரை வச்சு எப்படி ஒரு சினிமா எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழர்களுக்கு போதி தர்மர் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்ச மாதிரி இப்போது ருத்ரமாதேவினா யாருன்னு சில ஏரியாவில் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குணசேகர் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசரும் அவர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த கதையை. அதாவது சிஜி கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அல்லது அதுக்கு முன்னாடி நான் அந்த ட்ரெய்லரை பார்த்துருப்பேன். 1.5 நிமிஷம் ஓடுற அந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பேன். அந்த அரண்மனையோட செட்டு இதெல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அப்போ இருந்து இந்த படத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ படம் எல்லா வகையிலும் பாகுபலிக்கு சற்றும் குறைவில்லாமல் தான் வந்திருக்கு. ஆனாலும் நம் எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே செல்வதால் சில சங்கடங்கள் அல்லது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போனதால் சில கடுமையான விமர்சனங்களை நாம் சந்தித்திருக்கலாம். இருந்தாலும் இந்த படத்தில் அனுஷ்கா தான் லீட் ரோல். அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ராணா அவர்களும் அல்லு அர்ஜுனும் நடிச்சிருக்காங்க. அல்லு அர்ஜுன் இந்த படத்தில் நடித்தது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். அவரோட அந்த கெட்டப்பும் அந்த கருப்பு மைய பூசிட்டு நடித்த அந்த கெட்டப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ராணா அவர்களும் அவருக்கு ஏற்ற வேலையை பண்ணியிருக்காரு. இடையில் இந்த கிருஷ்ணம்ராஜு அவர்களும் அவர் ரெபல் படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த சீன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். ரெபல் ஸ்டார் அவர். இப்போ யங் ரெபல் ஸ்டாராக பிரபாஸ் அவர்கள் இருக்கார். ஸோ சுமன் அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பிரகாஷ்ராஜ் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. அதுபோக கேத்ரின் தெரேசா, ஹம்சநந்தினி, நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. ஆதித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. பாபா சேகல் நடிச்சிருக்காரு. அதிதி செங்கப்பா இவங்க எல்லாமே அந்த ஒரு முக்கியமான ரோல்கள் நடிச்சிருக்காங்க. அந்த பாட்டுகளில் மட்டும் கொஞ்சம் அந்த அரசு ராணிகளுக்கு அரசகுமாரிகளுக்கான அந்த ட்ரெஸ்ஸுகளில் கொஞ்சம் கவர்ச்சி தூக்குதுன்னு சொல்லலாம். நார்மலாகவே தெலுங்கு படங்களில் பாட்டுகளில் பார்த்தா கண்டிப்பாக அந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு இது மாதிரியான ஒரு ஐட்டம் டான்ஸ் மாதிரி தான் ஹீரோயின்ஸே ஆடுவாங்க. ஸோ இதில் அரசர் உடைங்க அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு பெட்டரான ஒரு கவர்ச்சியான சாங்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்காகவே நீங்கள் போய் படம் பார்த்துடாதீங்க. வரலாற்று சிறப்புமிக்க படம் அப்படிங்கிறதுனால தெலுங்கானாவில் முழு வரி விலக்கு கொடுத்துருக்கார் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்கள். ஸோ இந்த படம் பாகுபலியோடு ஒப்பிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா அப்படி அது தவறான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போங்க. படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ.